லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தாவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. 2 தொகுதிகளில் போட்டியிடுறாரு. முதற்கட்டமாக பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. வழக்கம் போல் அவர் என்ன அஃபிடவிட் இது பண்ணியிருப்பார், வேட்புமனுவில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. அதே போல் பல்வேறு விஷயங்கள், அதில் குறிப்பாக அவர் குடும்பத்துக்கே கடன் கொடுத்தது ரொம்ப பேசு பொருளாக இருக்குது. அப்பாவுக்கு கடன், அம்மாவுக்கு கடன், மனைவிக்கு கடன், மகளுக்கு கடன், மகனுக்கு கடன், பல்வேறு ட்ரஸ்ட்டுகள். அவருடைய டிரைவரே ஒரு ரியல் எஸ்டேட்டுடைய இயக்குனராக இருக்கிறாரு. பல்வேறு விஷயங்கள் அதிலேருந்து வெளியே வந்திருக்கு. இன்னொரு புறம் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அந்த பிரச்சாரத்துக்கும் போக முடியாமல் ஒரு சில இடங்களில் பிரச்சாரம் பண்ணுறாரு. இன்னொரு இடங்களில் பொதுமக்கள் கூட்டிட்டாங்க, போலீஸ்க்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அந்த பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு போகிறாரு. 2 விஷயங்கள் குறிப்பாக முதல் கட்டமாக அந்த வேட்புமனு தாக்கல் குறித்தும், 2வது அந்த பிரச்சாரம் குறித்தும் முதற்கட்டமாக உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல வேட்புமனுவில் இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. நான் முதல்ல அந்த வேட்புமனுவை ஏன் எடுத்தேன்னா, இவங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வகையான கோடிகள்ல கணக்கு சொல்றாங்க. முதல்ல 200 கோடியை விட்டுட்டு வந்தாருன்னாங்க. அடுத்து செங்கோட்டையன் 300 கோடினாரு. அடுத்து செங்கோட்டையன் 500 கோடினாரு. அடுத்து ஆதவர்ஜுனா ஒருபடி மேல போய் 1000 கோடினாரு. எவ்வளவுதான்டா சம்பாதிக்கிறீங்க? 1000 கோடி ரூபாயை ஒரு ஹீரோவுக்கு மட்டுமே ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறான்னா அந்த படத்துல என்ன எடுத்திருப்பாங்க, மற்றவங்களுக்கு என்ன சம்பளம்? அப்ப அந்த ப்ரொடியூசர் எப்படி அந்த 1000 கோடியை சம்பாதிச்சா அது ஒரு பெரிய கிரைம் நெக்ஸஸ் மாதிரி இல்ல நீண்டுரும். 1000 கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா ப்ரொடியூசருக்கு 1000 கோடி எப்படி வந்துச்சுன்னு கணக்கு சொல்லணும். ப்ரொடியூசருக்கு 1000 கோடி எப்படி வந்துச்சுன்னு பிடிச்சா பினான்சியர் மாட்டுவாரு. பினான்சியர் மாட்டினா பின்னாடி இருக்கக்கூடிய பல பினாமிகள் மாட்டுவாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். அப்படின்றதுக்காக அதை நோண்டி பார்த்தோம். நம்ம எதிர்பார்த்தது போலவே ஆண்டுக்கு 500 கோடி வருமானம் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆண்டுக்கு 300 கோடி வருமானம் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆண்டுக்கு 200 கோடியாவது வருமானம் இருக்கா அப்படின்னா இல்ல. 2021 ஒரு ஆண்டில் மட்டும்தான் 200 கோடியை கிராஸ் பண்ணுது. மற்ற எல்லா ஆண்டுகள்லையுமே 87 கோடி, 105 கோடி, 110 கோடி அந்த ரேஞ்சில தான் வருமானம் இருக்கிறது. அப்ப படத்துக்கு 100 கோடி வருமானம் அப்படின்னு அவர் சொன்னது எல்லாமே அண்ட புழுகு, ஆகாச புழுகு. திரைத்துறையில உள்ளுக்குள் இருப்பது வேறு, வெளியில் இருப்பது வேறு அப்படின்ற மாதிரி. ரஜினிகாந்தை விட நான் பெரிய ஆளு, கமலஹாசனை விட நான் பெரிய ஆளு, அவங்கள விட நான் அதிக சம்பளம் வாங்குறேன், ஷாருக்கானை விட நான் அதிக சம்பளம் வாங்குறேன்ற அந்த பேருக்காக, அந்த ஒரு வெற்று புகழாரத்திற்காக தன்னுடைய ரசிகர்களின் மூலமாக, தன்னுடைய கட்சி நிர்வாகிகளின் மூலமாக ஒரு அண்ட புழுகை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார் அப்படின்றது அந்த அபிடவிட்ல இருக்கக்கூடிய முதல் நிலையிலே நம்மளுக்கு தெரியக்கூடிய தகவல். 2வது, அந்த அபிடவிட்ல இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான அம்சங்களை நீங்களும் குறிப்பிட்டீங்க. அவர் பலருக்கும் கடன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. தன்னுடைய கட்சியின் பொதுச் செயலாளராகிய என் ஆனந்துக்கு 3 கோடி ரூபாய் அவர் கடன் கொடுத்திருக்கிறார். கோகிலாம்பாள் அதெல்லாம் தாண்டி சந்திரசேகர் ஆகிய தன்னுடைய தந்தைக்கு 3 கோடி 2 லட்சம் ரூபாய் கடன். சோபா சந்திரசேகருக்கு 8,71,000 ரூபாய் கடன். சங்கீதாவுக்கு 12 கோடி 60 லட்சம் ரூபாய் கடன். ஜேசன் சஞ்சய்க்கு 8,78,000 கடன். திவ்யா சாஷாவுக்கு 4,60,000 ரூபாய் கடன். தன்னுடைய பெற்ற பிள்ளைக்கு கடன் கொடுத்தேன்னு சொல்றாரு, பெத்த மகளுக்கு கடன் கொடுத்தேன்னு சொல்றாரு, கட்டிய மனைவிக்கு கடன் கொடுத்தேன்னு சொல்றாரு, தன்னை பெற்ற அப்பாவுக்கு கடன், தன்னை பெற்ற அம்மாவுக்கு கடன். எனக்கு அப்ப எஸ்.ஏ. சந்திரசேகரனுடைய மொத்த வாழ்க்கையுமே இவரால தான் நடந்துகிட்டு இருக்கா? இந்த 3 கோடி இல்லைன்னா எஸ்.ஏ. சந்திரசேகரால வாழ முடியாது. அப்ப இந்த 3 இதுல குறிப்பா அதாவது இப்போ இந்த கடன் சொல்லும் பொழுது, இப்போ மகனுக்கு கடன், மகளுக்கு கடன் 4 லட்சம் 8 லட்சம், இப்போ அம்மாவுக்கு கடன் 8 லட்சம்னு சொல்றீங்க. இல்லை ஒரு முறை தனி விமானத்தில் ஒரு பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தாலே 20 லட்ச ரூபா ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ அம்மாவுக்கு, மகனுக்கு இந்த சொற்ப லட்சங்கள் கடன் கொடுத்தாரு அப்படிங்கிறது ஏற்கும்படியாக இருக்கா? இல்லை, அதில் ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது நிறுவனம், கம்பெனி, பொறுப்பு கழகம் முதலியவை உட்பட யாதொரு நபருக்கு அல்லது நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்ட தனி கடன் அல்லது முன்பணம் மற்றும் கடனாளிகளிடமிருந்து பெறத்தக்க தொகை மற்றும் ஏனைய தொகைகள், ஒண்ணு இவர் கடன் கொடுத்திருக்கிறாரு, இல்ல முன்பணம் கொடுத்திருக்கிறாரு, அல்லது அவங்க இவருக்கு திரும்ப செலுத்த வேண்டிய தொகையாக இருக்கிறது, அல்லது வேறு பணமாக இருக்கிறது அப்படின்னா சரி. இப்ப இதுல 3 பாசிபிலிட்டி. ஒன்னு அட்வான்ஸ், தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், அப்பா, அம்மாவுக்கு முன்பணமாக ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கானா? அப்படியான தேவைகள் இல்லை.
முன்படம் இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, இன்னொன்னு 2 பாசிபிலிட்டி இருக்கு. கடனாளிகளிடமிருந்து பெறத்தக்க தொகை அல்லது கடன் அளிக்கப்பட்ட தொகை. இந்த 2மே இல்லைன்னே வச்சுப்போம். ஏனைய தொகை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஏனைய தொகை என்ன? செட்டில்மெண்டா? அது என்ன ஏனைய தொகை? அதை தான் அவர்கிட்ட கேட்கிறோம். ஏன்னா அவங்க மனைவி விவாகரத்து கேட்டு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. தனக்கு ஒரு உரிய இழப்பீடு பெற்று தரணும் அப்படின்னு நீதிமன்றத்துல போய் முறையிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன தொகை அது? கடன் இல்லைன்னா அப்ப வேற என்ன தொகை? தன்னுடைய பெத்த பிள்ளையிடமிருந்து பெறத்தக்க தொகைன்னு 4 லட்சம் ரூபாய குறிப்பிட வேண்டிய ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட 4 லட்சம் ரூபாய், அந்த பிள்ளையோட வங்கி கணக்கிலே 3 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. திவ்யா சாஸ்தாவினுடைய வங்கி கணக்கிலே 3 லட்சம் தான் இருக்கு. இவர் 4 லட்சம் ரூபாய் பெறத்தக்க தொகைன்னு போட்டிருக்கிறாரு. தன்னுடைய மகன் ஜேசன் செந்தையனுடைய அக்கௌண்ட்ல சில ஆயிரங்கள் தான் இருக்கு. அந்த சில ஆயிரத்துல இவர் பெறத்தக்க தொகை 8 லட்சம் ரூபாய் போட்டிருக்கிறாரு. சங்கீதாவுடைய மொத்த சொத்துமை இப்ப 15 கோடி தான். இவர் 12 கோடி ரூபாய் என்ன பண்ணிருக்கிறாருன்னு தெரியல. அவங்க பேர்ல எஃப்டி அக்கௌண்ட் இருக்கு, அவங்க பேர்ல சில ஷேர்ஸ் இருக்கு, பிரைவேட் லிமிடெட் ஷேர்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே திரும்ப வாங்குறதுக்காக தான் இந்த 12 கோடின்னு குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்றதுதான் அந்த அபிடவிட்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது. 2வது, கல்யாணத்திற்கு பிறகு விஜய் தன்னுடைய மனைவி பெயரிலோ தன்னுடைய பிள்ளைகள் பேரிலோ, நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருடைய புள்ளைங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியாரு அவர் பேர்ல ஒரு சொத்து வாங்குறாரு அப்படின்னா அவர் பேர்ல வாங்குறது இல்லாம அவருடைய பையனுக்கு என்ன, அவருடைய பொண்ணுக்கு என்ன, நாளைக்கு நமக்கு ஒண்ணுன்னா அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்? அப்ப நம்மளுக்கு பிறகு நம்ம பிள்ளைகளுக்குள்ள எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, நம்மளே அந்த பிள்ளைகளுக்கு பார்த்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா ஒரு எஃப்டி போட்டு வைப்பாரு, எங்க அப்பா ஒரு ஆர்டி போட்டு வைப்பாரு, எங்க அப்பா ஒரு நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணி வைப்பாரு, ஒரு எல்ஐசி போட்டு வைப்பாரு, ஒரு ஷேர் வாங்கி வைப்பாரு, நாமினி போட்டு வைப்பாரு. எதுவுமே இல்லை. எந்த வீடு எந்த நிலமும் தன்னுடைய பிள்ளைகள் பேர்ல வாங்கப்படல. ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் சம்பாத்தியம் என்று சொல்லுகிறார்கள். 100 கோடி ரூபாய் கணக்கு காட்டிருக்கிறார்கள் ஆண்டுக்கு வருமானம் என்று. அந்த 100 கோடி ரூபாய் வருமானத்தை நீ என்னதான் பண்ற? பிரைவேட் ஜெட்ல சுத்துறதுக்கு மட்டுமே தான் செலவு பண்ற அப்படின்னா பெத்த பிள்ளைகளுக்கு செலவு பண்ண மாட்டியா? அப்ப இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கணும்ல. ஒருத்தன் தன்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்துறான், தன்னுடைய வருமானத்தை எப்படி செலவு பண்றான் அப்படின்றதெல்லாம் வெளிப்படையா தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த வேட்புமனுல இது எல்லா விவரங்களையும் நம்ம வெளியே கேட்கிறோம். அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பதற்காக அல்ல, அவருடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறாங்க. நானும் ஆன்லைன்ல பல இடங்கள்ல இந்த ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்னு தேடி பார்த்தேன். அது ரிஜிஸ்ட்ரேஷனை பார்க்கும்போது அது சென்னையில தெரியுது. ஆனா அவங்க இதுவரைக்கும் எந்த ப்ராஜெக்டும் பண்ணதா எனக்கு தெரியல. ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற பேர்ல எங்கேயாவது வீடு கட்டி இருக்கிறாங்களா, அல்லது நிலம் வாங்கி வச்சிருக்கிறாங்களா, அல்லது கன்சல்டேஷன் கொடுத்துருக்காங்களா, எதுவும் தெரியல. ஆனா எஸ்ஏசி காலத்துல இருந்து அந்த கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல எஸ்ஏசி மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மேனேஜிங் டைரக்டர்ல இருந்து விலகி டைரக்டரா மாறுறாரு. மேனேஜிங் டைரக்டரா எஸ்ஏசி விலகியதற்கு பிறகு யார் மேனேஜிங் டைரக்டரா மாறுறாங்க அப்படின்னா விஜய் மேனேஜிங் டைரக்டரா வர்றாரு. மனைவியாகிய சங்கீதா டைரக்டரா வர்றாங்க. 3வதா ஒரு நபர் வர்றாரு, ராஜேந்திரன் அப்படின்னு அவருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்குது. பல்வேறு கம்பெனி ப்ரொஃபைல்ஸ்ல நம்ம அதை தேடி பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் அந்த ராஜேந்திரன் பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. யார் இந்த ராஜேந்திரன்? இந்த ராஜேந்திரன் எதற்காக இந்த நிறுவனத்திற்குள்ள வர்றாரு? அப்ப யாராவது ஒரு முதலீட்டாளரா இருப்பாரு, அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழில் நிறுவனம் செய்பவரா இருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ராஜேந்திரன் என்பவர் விஜயனுடைய பினாமியா அப்படின்ற கேள்வி நமக்கு அங்கதான் எழுகிறது. அவர் என்ன தொழில் பண்றாருன்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர் விஜயனுடைய ஓட்டுநராக இருந்தார் என்பதெல்லாம் 2வது. ஆனா இந்த நிறுவனம் என்ன தொழில் செய்கிறது, அந்த தொழிலில் ராஜேந்திரன் என்ன முதலீடு செய்தார், அந்த முதலீட்டிற்கான பணம் அவருக்கு எங்கிருந்து பெறப்பட்டது, அதை விஜய் எப்படி அந்த நிறுவனத்தின் வைத்து செலவு செய்கிறார் அப்படின்றது எல்லாத்தையும் விஜய் தான் தெளிவுபடுத்துது. ஏன்னா விஜயனுடைய ஷேர் மட்டுமே அந்த கம்பெனில 19,60,000 ரூபாய் விஜயனுடைய பங்காக அதுல இருக்கிறது. சங்கீதா விஜயனுடைய பங்காக அந்த நிறுவனத்துல 97,000 ரூபாய் இருக்கிறது. இப்ப இந்த ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது என்ன அப்படின்ற இந்த செல் கம்பெனி என்ன செய்யுது அப்படின்றது குறித்து இப்ப வரைக்கும் தகவலே இல்லை. அப்ப விருகம்பாக்கத்தில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பவர் விஜயனுடைய ஓட்டுநரின் மகன் அல்ல, விஜயனுடைய தொழில் பங்குதாரரினுடைய மகன். தன்னுடைய சொந்த தொகுதியில் தன்னுடைய நிறுவனத்திற்கு சொந்தமான ஒருவரை நிறுத்தி இருக்கிறாரே தவிர ஓட்டுநரின் மகன் என்பதற்காகவோ, தன்னிடம் நீண்ட காலம் விசுவாசமாக இருந்தார் என்பதற்காகவோ, தான் தூக்கி வளர்த்த பிள்ளை என்பதற்காகவோ எல்லாம் கொடுக்கல. அவர் பிசினஸ் பார்ட்னர். விஜய் கிட்ட இப்ப சீட்டு வாங்கி இருக்கிறவர் யாருன்னா விஜயனுடைய பிசினஸ் பார்ட்னருடைய பையன். அவருக்கு தான் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு விருகம்பாக்கத்துல. அப்போ இவ்வளவு நாடகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது அந்த அபிடவிட்ல தெரிய வருகிறது. கூடுதலா எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன இருக்கிறது அப்படின்னா,
இந்த கம்பெனியில வந்து ராஜேந்திரன் எப்ப டைரக்டரா மாறுறாரு அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் டேட் மே மாசம் 7ஆம் தேதி 2023. 2023ல திடீர்னு ராஜேந்திரன் எப்படி அந்த கம்பெனிக்கு உள்ள வர்றாரு? ஏன்னா இந்த கம்பெனி 2007ல இருந்து இருக்கு. 2023ல எப்படி ராஜேந்திரன் உள்ள வர்றாரு? நீங்க அரசியல் கட்சி தொடங்க போறதாக முடிவு எடுக்கும் போது ராஜேந்திரன் சரியாக உள்ள வருகின்ற காரணம் என்ன அப்படின்றத நடிகர் விஜய் தான் தெளிவுபடுத்தணும். இதற்கு பிறகு பல்வேறு கேள்விகளை அவருடைய அபிடவிட்ல பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 10 வீடு வச்சிருக்கிறாரு. சரி, ஏக்கர் கணக்குல வீடு வச்சிருக்கிறாரு. சென்னையில 10 வீடு வச்சிருக்கிறாரு. ஆனா 10 வீடு சென்னையில வச்சிருக்கிற இந்த நடிகர் விஜய் சங்கீதா தங்குறதுக்கு ஒரு வீடை கொடுக்க மாட்டாரு. இதுல ஆன்லைன்ல எழுதுறானுங்க ரசிகர்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, சங்கீதா பேர்ல தான் ஒரு வீடு இருக்கே, அந்த வீட்டுல போய் தங்கலாமேன்னு. சங்கீதா பேர்ல ஒரு கணவர் கூட இருக்கிறார். அந்த கணவர் அந்த மனைவியை எப்படி நடத்தினார்ன்றது குறித்து அந்த மனைவி கேள்வி எழுப்புறாங்கல்ல, அதை பத்தி அவனாவது பேசுங்க. நீதான கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த, நீதான காதல் மனைவி கண்கலங்காம பார்த்து பேர் அந்த பெண்ணோட வாழ்க்கை நடத்தின. அப்ப அந்த பெண் இன்றைக்கு அவ்வளவு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? தன்னுடைய பிள்ளைகளை பற்றி என்ன மதிப்பீடு வைத்திருக்கிறார்? இப்ப இவ்வளவு கேள்விகள் அதில் இருக்கிறது. எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் எஃப்ஐஆரை பத்தி. 2025 மதுரையில பாரப்பட்டியில நடந்த 2வது தாவேகா மாநில மாநாட்டில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. பவுன்சர்கள் பாதுகாப்போட ஒரு ரேம்ப் வாக் நடந்து வந்தாரு. உலக அழகன் உலக அழகி போட்டிகள்லாம் கூட நம்ம நடந்து பார்த்திருப்போம். இவர் ஒரு மாடல் ரேம்ப் வாக் ஒன்று நடந்து வர்றாரு. ரேம்ப் வாக் நடந்து வரும்போது சுத்தி இருந்து அவ்வளவு பேரும் ஜம்ப் பண்ணி மேல தாவுறாங்க. மேல தாவுனவங்களை வந்து ஒண்ணு இவரே மைக்க பிடிச்சு யாரும் தாவாதீங்க, ஏன்னா கார்ட்லெஸ் மைக் இருக்கு, மைக்க பிடிச்சு யாரும் தாவாத, எல்லாம் நில்லு, அமைதியாருன்னு சொன்னா கேட்பான்ல. ஏன்னா உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டவன் நீ தான் சொல்றேல, அப்ப அமைதியா இருக்கு சொல்லியிருக்கலாம்ல. அப்ப அதை விரும்புறான், தாவி வர்றத அவன் விரும்புறான், ரசிக்கிறான். அந்த சாடிச மனநிலையில தான் அதை அனுமதிக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த பவுன்சர்களை வச்சு தூக்கி கடாசுறாங்க. அதுல காயம்பட்ட ஒருத்தர் பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய குன்னம் காவல் நிலையத்துல புகார் அளிக்கிறார். குன்னம் காவல் நிலையத்துல 3 பிரிவுகளின் கீழ் அடிதடி, கலாட்டா, அமைதியை குலைத்தது உள்ளிட்ட பல்வேறு பிரிவு, தற்கொலைக்கு தூண்டுவது போன்ற பல்வேறு இடங்கள்ல இருந்து அந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்குல விஜயனுடைய பெயர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து குன்னம் காவல் நிலைய ஆய்வாளர் கண்ணன் என்பவர் பிபிசி தமிழுக்கு ஆகஸ்ட் 27, 2025 அன்று பேட்டி கொடுத்திருக்கிறார். அது பிபிசி இணையதளத்தில் பதிவாகி இருக்கிறது. அதுக்கு பிறகு அவரே என்ன சொல்றாருன்னா, இதை நாங்க எங்கனாலும் பதிவு பண்ணலாம், ஆனா விசாரிக்கிறது சம்பந்தப்பட்ட இடத்துலதான் விசாரிக்க முடியும்ன்றதுனால நாங்க இந்த வழக்கை மதுரையில் இருக்கக்கூடிய கூடகோவில் காவல் நிலையத்திற்கு மாத்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. கூடகோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்ட அந்த எஃப்ஐஆரின் மீது குற்றப்பத்திரிகை எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா, சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா, நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு எடுத்து செல்லப்பட்டதா இல்லையா, எடுத்து செல்லப்படவில்லை என்றால் ஏன் எடுத்து செல்லப்படவில்லை? ஏன்னா இவங்க குற்றம் சாட்டுறதே யாரை குற்றம் சாட்டுறாங்க? காவல்துறை வந்து எங்களை பழிவாங்குவதற்காகவே வந்து இந்த குற்ற செயல்களில் எங்களை சம்பந்தப்படுத்துகிறது, திமுக அரசு எங்களை ஒடுக்குவதற்காகவே இதையெல்லாம் செய்கிறதுன்னு அவன் சொல்றான். அதே திமுக அரசின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை அந்த வழக்கில் என்ன முடிவு எடுத்ததுன்ற கேள்வி எனக்கு இருக்கு. என்ன எடுத்தாங்கன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸினுடைய டீட்டெயில் தெரியல. விஜயனுடைய அபிடவிட்ல அந்த எஃப்ஐஆரை பத்தின தகவல் வரல. அப்ப எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணிருக்கீங்களா? குவாஷ் பண்ணீங்கன்னா கோர்ட்ல போய் எஃப்ஐஆர் குவாஷ் பண்றதுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணீங்களா, அல்லது காவல் நிலையத்துல குவாஷ் பண்றதுக்கு வேற ப்ரொசீஜர்ல ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? அது என்ன விவரம், என்ன நிலவரம், அது குறித்து ஏன் தகவல் தெரிவிக்கப்படவில்லை? அப்ப இந்த தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்றால் இந்த வேட்புமனு செல்லத்தக்கது அல்ல என்று நிராகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்ப இது ஏன் தகவல் தெரிவிக்கப்படலன்ற கேள்வி எனக்கு இருக்கு. 2வது, இவர் வைத்திருக்கக்கூடிய கார்களினுடைய பட்டியல். பல கார்களை 2024 வாங்கியிருக்கிறாரு. அதுல பாருங்க, அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட்டை வந்து வித்துட்டானுங்க. அந்த காருக்காக தான் அவ்வளவு கேஸ் நடத்தினாங்க. எதுக்கு அவ்வளவு பாடுபட்டு அந்த கேஸை நடத்தி காரை வாங்கி கடைசியில் அதை வித்துட்டே போயிட்டாங்க. இது முதலே பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட 10, 7, 8 வாகனத்துக்கு மேல வச்சிருக்கிறாரு. டிவிஎஸ் எக்ஸல் வேற வச்சிருக்கிறாரு. அது எதுக்குன்னு தெரியல. அது வந்து புஷி ஆனந்த் டிராவல் பண்றதுக்கு எதுவும் வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் ஸ்கூட்டி எடுத்துட்டு சுத்துறதுல ரொம்ப ஃபேமஸ். அப்ப ஸ்கூட்டி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே டிவிஎஸ் எக்ஸல் வாங்கி வச்சிருக்காங்களா அப்படின்றது தெரியல. பிஎம்டபிள்யூல இருந்து வெல்ஃபேர்ல இருந்து எல்லா காரும் எப்பப்ப இந்தியாவில் லான்ச் ஆகுதோ அப்பப்ப அப்படி வாங்கி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு 10க்கு மேற்பட்ட
ப்ராப்பர்ட்டிஸ், 7க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அப்படின்னு சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார். அவருடைய சொந்த கையிருப்பிலேயே கிலோ கணக்கில் தங்கம் வச்சிருக்கிறாரு. வெள்ளி பல லட்சங்களுக்கு வைத்திருக்கிறார். இவ்வளவும் வைத்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் வருமான வரி கட்டல. இவ்வளவு வச்சிருக்கான். 400 கோடி ரூபாய் அசையும் சொத்துக்கள் வைத்திருக்கிறார். 110 கோடி ரூபாய் வரைக்கும் அசையா சொத்துக்கள் வைத்திருக்கிறார். ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் வரம்புக்குட்பட்ட வருமானம் என்று அவரே குறிப்பிட்டிருக்கிறார். ஆனா 2011 வருமான வரி கட்டல, 2015 வருமான வரி கட்டல, 2016 வருமான வரி கட்டல, 2021 வருமான வரி கட்டல. அப்ப வருமான வரி ஏய்ப்பு செய்த இந்தியாவினுடைய சட்ட திட்டங்களை நான் மதிக்க மாட்டேன் என்று சொன்ன ஒரு மனிதராக நடிகர் விஜய் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். கமலஹாசனுடைய வேட்புமனு எடுத்து பாருங்க. அவர் என்னைக்காவது பெண்டிங் வச்சிருக்கிறாரா? எத்தனையோ கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. யாருமே வருமான வரியை பெண்டிங்கே வைக்க மாட்டாங்க. ஏன்னா வருமான வரி என்பது நாம் அரசுக்கு செலுத்துவது. அந்த அரசாங்கத்தை நடத்துவதற்குத்தான் நாம போட்டியிடுறோம். அப்ப நாம் நடத்த போகின்ற அரசாங்கத்தை நாமே கடந்த காலத்தில் ஏமாற்றி இருக்கிறோம் என்றால் நாம் அதை நடத்த தகுதியுள்ளவர்களாக இருப்போமா அப்படின்றதுதான் அதனுடைய பேசிக் பிரின்சிபிள். அதையே மீறுகின்ற வகையில அவர் வருமான வரி கட்டாமல் ஏய்ப்பு செய்திருக்கிறார். அது குறித்து வழக்கு பதிவு, அந்த வழக்கு வருமான வரித்துறை வழக்கு என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இவர் இந்திய நாட்டிற்கு உண்மையான குடிமகனாக இல்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து நீ நல்ல குடிமகனா அப்படின்னு இவர் ஏதோ தமிழன் பகவதி படம் மாதிரி நினைச்சிட்டாரு போல. நம்ம 4 பேர்கிட்ட கேள்வி கேட்டோம், கான்ஸ்டியூஷன் புக்கை கையில வச்சுக்கிட்டோம்னா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டாரு போல. இந்தியாவுடைய நல்ல குடிமகனாக நாங்கள் வாழுகிறோம், நீங்க வாழ்றீங்களா விஜய்ன்ற கேள்விதான் இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறது. அதை தாண்டி இப்போ இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அவருக்கு தெரியும் இவ்வளவு பிரச்சனைகள் வரும், வேட்புமனு தாக்கல் பண்ணா இவ்வளவு கேள்விகள் வரும்னு தெரியும். அது ஒரு கணக்கு வச்சிருப்பாரு விஜய் அவர்கள். அதை தாண்டி இப்போ பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது முதல் நாள் பிரச்சாரத்திலேயே தகுந்த பாதுகாப்பு கொடுக்கல. முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க, மக்கள் கூட்டமே இல்லை அப்படின்னு ஆதரவு சொன்னாரு எங்க தலைவர். அது என்ன முன்னாள் முதல்வரா? இப்ப அவர் முதல்வரே கிடையாது, ஒரு முன்னாள் முதல்வர். அவருக்கு போய் 2000 பேரை போட்டு போலீஸ் பாதுகாப்போடு பக்குச்சிங்க. எங்க மக்கள், எங்க தலைவர் வராரு, 15,000 பேர் 25,000 பேர் தன்னெழுச்சியா கூடுறான், ஒரு 10 போலீஸ் கூட இல்ல, கரூர் போல சம்பவம் நடக்க மீண்டும் திமுக முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. முதல் நாளே வழக்கு 5 பிரிவுகளின் கீழ் விஜய் மீது. அது எப்படி பாக்குறது? நம்பர் 1, நான் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கவர்மெண்ட் சைடு வச்சே நான் பேசுறேன். கவர்மெண்ட்டே பண்ணுதுன்னு இவர் சொல்ற வாக்கிலே எடுத்துக்கிட்டோம்னா, நீ ஏற்கனவே என்ன சொல்ற, கரூர்ல திமுக தான் செஞ்சது, கரூர்ல கவர்மெண்ட் தான் அதை செஞ்சது, அது மக்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்ற. மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்த, தாங்கள் குற்றம் சாட்டப்படுகிறோம் என்று தெரிந்த ஒரு விஷயத்த ஒரு அரசாங்கம் திரும்ப திரும்ப செய்யுமா? அரசியல் இது அடிப்படை இல்ல. நம்ம மீது பழி ஏற்பட்ட ஒரு விஷயத்த திரும்பவும் நாம செய்யறதுக்கு முயற்சி செய்வோமா? அப்ப அவருடைய குற்றச்சாட்டை அடிப்படையில பிறழ்வான குற்றச்சாட்டு. 2வது, முதல்வரை இவர் என்ன சொல்றாருன்னா முன்னாள் முதல்வர் அப்படின்னு சொல்றாரு. அது என்னவோ தெரியல, அவருக்கு பதவியில் இருப்பவர்களை பதவியில் இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படின்ற ஏதோ ஒரு தனிப்பட்ட வன்மம் இருக்கிறது போல. அதனால முன்னாள் முதல்வர். சரி, கேஸ் போடுங்க பார்ப்போம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. சரி, உங்களுக்கு பிடிச்ச மதுரை பெஞ்சுக்கு போவோம். உங்களுக்கு ரொம்ப சாதகமான பெஞ்ச் இருக்கு மதுரையில போய் முன்னாள் முதல்வருக்கு இவ்வளவு பாதுகாப்பான கேஸ் போடு பார்ப்போம். தைரியமான ஆளா இருந்தா, தைரியமான ஆள் அப்படின்னு நான் குறிப்பிடுறது, நீ சொல்ற வார்த்தைக்கு நேர்மையான ஆளாக நீ இருந்தால், அல்லது நீ சொல்வதில் உண்மை இருக்கிறது என்று நீ நம்புவாய் என்றால், நீ போய் மதுரை பெஞ்சிலேயோ மெட்ராஸ் பெஞ்சிலேயோ நீ போய் கேஸ போடு. முன்னாள் முதல்வருக்கு ஏன் இவ்வளவு பாதுகாப்புன்னு கேளு பார்ப்போம். சரி, கவர்னர்கிட்ட போ. உங்களுக்கு கவர்னர் ஆபீஸ் ரொம்ப பக்கம். இப்ப ரவி இல்லைன்னா என்ன, ஆர்லேக்கர் தானே. கேரளால தான் உங்க ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. அவர் ஆர்லேக்கர் இங்க இருந்தா என்ன, கேரளால இருந்தா என்ன, அவர்கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் கொடுங்களேன், முன்னாள் முதல்வருக்கு ஏன் இவ்வளவு பாதுகாப்புன்னு கொடுத்து பாரு பார்ப்போம். கேர்டேக்கர் கவர்மெண்ட்னா என்னன்னே அடிப்படை அரசியல் அறிவே இல்லாத ஆள் நான் என்று ஆதவர்ஜுனா தன்னைத்தானே மறுபடி சொல்லிக்கிறாரு. ஏற்கனவே 1000 கோடி ரூபான்னு அவுத்து விட்டு விஜய் பஞ்சாயத்துல மாட்டி விட்டாரு. அவங்க மத்சனே இன்னைக்கு வரைக்கும் பேட்டி கொடுத்து கதறிட்டு இருக்கிறாரு. குடும்பத்துல சண்டையை முட்டி விட்டாரு, சிபிஐல விஜய் மாட்டி விட்டாருன்னு பல வழக்குகள் அவர் மேல குற்றம் சாட்டுறாரு. இப்ப இவ்வளவு பின்னணி கொண்ட ஆதவர்ஜுனா இப்ப பேசுறது என்ன அப்படின்னா, ஸ்டாம்பீட அரசு முயற்சிக்கிறது. எனக்கு சந்தேகம்,
இந்த ஆதவர்ஜுனா மேலையும் பாஜக மேலையும் வலுவான சந்தேகம் இருக்கிறது. இதான சீரியஸ் நோட் நான் ரெக்கார்ட் பண்றேன். நான் ரொம்ப ரொம்ப அச்சமான சூழலுக்கு தமிழ்நாட்டை தள்ளுகின்ற வேலையை இவர்கள் முயற்சிக்கிறார்களோ என்கின்ற ஒரு பதற்றம் நமக்கு வருகிறது. ஏனென்றால் ஏற்கனவே கரூர் விவகாரத்துல, அந்த ஸ்டாம்பீடு விவகாரத்துல திமுகவினுடைய அமைச்சர் அல்லது திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தரை, ஒரு எம்எல்ஏ ஒருத்தரை குற்றம் சாட்டி இவர்கள் ஒரு பரபரப்பை உருவாக்க முயற்சி செய்தார்கள். அது பரபரப்பை உருவாக்குவது மட்டுமல்ல, களத்துல ஒரு அளவு கடந்த வதந்தியை பரப்புவதற்கான வேலையை அவர்கள் செய்தார்கள். ஸ்ப்ரே அடிக்கிறது, கத்தியை தூக்கிட்டு வந்தாங்கன்றது, கண்ணுக்கு முன்னால நாம் பார்த்த ஒரு விஷயத்த அப்படியே திரிச்சு சித்தரிச்சு பொய்யாக நம்மிடம் பரப்புகிறார்கள். அத அப்படியே கட் பண்ணுங்க. தேர்தல் நேரத்தில் நேத்து அந்த பெரவலூர் கூட்டம் முடிந்ததற்கு பிறகு நீங்க நான் அந்த பகுதியில போயிருக்கேன். அந்த பகுதி எல்லாமே பெரும்பாலும் ஒன்வே ஆக்கப்பட்டிருக்கு. ஒன்வே ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இருவழிச்சாலை, நடுவுல டிவைடர் போட்டு அதை லாக் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இங்கிட்டு அங்கிட்டு மூவ்மெண்ட் அப்படின்றது அங்கங்க ஒரு 100 மீட்டர் இடைவெளியில தான் கிராசிங்லாம் இருக்கும். அப்ப நெரிசல் இருக்குமா அப்படின்னா, ஆமா, வட சென்னை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை நகரத்துல ரொம்ப பூர்வீகமான நகரப்பகுதி அப்படின்னு எடுத்தோம்னா அது வட சென்னை பகுதி தான். அப்ப அது நெருக்கமாகத்தான் இருக்கும். மதுரை எப்படி மதுரை மத்திய பகுதி நெருக்கமாக இருக்குமோ, திருச்சியின் மத்திய பகுதி எப்படி நெருக்கமாக இருக்குமோ, திருப்பரங்குன்ற மத்திய பகுதி எப்படி நெருக்கமாக இருக்குமோ, எல்லா பழமையான நகரங்களின் மத்திய பகுதி எப்படி நெருக்கமாக இருக்குமோ, அதுபோல சென்னையினுடைய பழைய மத்திய பகுதியாகிய அந்த வட சென்னை பகுதியும் இன்றைக்கு நெருக்கமாகத்தான் இருக்கும். அந்த நெருக்கமான பகுதியில பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது என்ன மாதிரியான பிரச்சாரத்தை நான் மேற்கொள்ள போறோம் அப்படின்றதுல ஒரு தெளிவு யாருக்கு வேணும்னா அதை நடத்துறவங்களுக்கு வேணும். ஆனா நடத்துறவங்களுக்கு அந்த தெளிவு இல்லாம எல்லா பழியையும் காவல்துறையின் பேரில் எழுதுறாங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை இப்ப விஜய் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு, தாவேகா தொண்டர்கள் 5000 பேர் மீது வழக்கு. தரணுமா உங்களுக்கு தரணுமா? ரூட்டை கிளியர் பண்ணணும், விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இல்ல, அவர் கேட்கிற பாதுகாப்பு விஜய்க்கா மக்களுக்கா? மக்களுக்கும் கேட்கிறாரு, விஜய்க்கும் கேட்கிறாரு. தொண்டர்கள் மீது 5000 பேர் மீது வழக்கு போட்டிருக்கீங்க. எதுவும் நடக்கல. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததுனாலதான் நேற்று அசம்பாவிதம் எதுவும் நடக்கல. ஆனா அசம்பாவிதத்தை நோக்கி நகர்ந்தது நேற்றைய நிகழ்வு. எப்படி நகர்ந்தது அப்படின்னா, திருவள்ளூர் கூட்டத்துல நீங்க முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அவ்வளவு செருப்பு கிடக்கு. நீங்க பொதுவா எல்லா கூட்டம் முடிஞ்சு போனதுக்கு பிறகு செருப்பு கிடக்காது, குப்பை கிடக்கும். தண்ணி குடிச்சு போட்ட பாட்டில் கிடக்கும், பிஸ்கட் சாப்பிட்டு போட்ட கவர் கிடக்கும், சாப்பாட்டு குப்பை கிடக்கும், அல்லது இந்த பேட்ஜ் குப்பையாக வீசப்பட்டிருக்கும், கழுத்துல இருக்கிற துண்டு விழுந்திருக்கும். இது எதுவுமே அந்த மனிதர்கள் தன்னுடைய உடைமையாக கருதாத பொருட்கள். ஆனா கோவிலுக்கு போறவன் கூட வெளியே செருப்பை கழட்டி போட்டோம்னா இந்த இடத்துல செருப்பு பாதுகாப்பா இருக்குமா, அல்லது வேற யாராவது பூக்கடைக்கார அக்காட்ட சொல்லி அவங்க கடையில வச்சுட்டு போவோமா, அல்லது கவுண்டர்ல வச்சுட்டு போவோமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு செருப்பை தன்னுடைய உடைமையாக கருதுவார்கள். செருப்பு அவ்வளவு சீக்கிரம் நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது, வண்டியில போகும்போது செருப்பு கலண்டு விட்டுருந்துச்சுன்னா செருப்பு தானே கலண்டு போயிருச்சுன்னு விட மாட்டாங்க. வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு செருப்பை எடுத்துட்டு போவாங்க. ஏன்? செருப்பா இருந்தாலும் அது என்னோட உடைமை. அந்த போடுறதுக்கான உரிமைக்கு நாம ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறோன்றது நம்முடைய ஜெனட்டிக்ஸ்ல, நம்மளுடைய பாரம்பரிய அறிவுல நமக்குள்ள அது சேர்ந்திருக்கிறது. நம்முடைய கடந்த காலம் நமக்குள் ஒரு நினைவை சுமந்து கொண்டே இருக்கிறது. அந்த நினைவு தான் இந்த செருப்பு நம்மோட உடைமை அப்படின்ற ஒரு உணர்வை கொடுப்பது. அந்த செருப்பை அவ்வளவு பேர் உதறி தள்ளிட்டு ஓடி இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு கொடூரமான நிலைக்கு அவர்கள் அந்த கூட்டத்திற்கு ஆளாக்கப்பட்டிருப்பார்கள். சரி, இவர் பாதுகாப்புன்னு பேசுறாருல, அந்த ஃபுட்டேஜஸ் வாய்ப்பு போட முடியுமான்னு தெரியல, பல்வேறு ஊடகங்கள்ல வந்திருக்குது. நீங்க பாருங்க, அவர் முதல்ல அந்த பெரம்பூர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல போலீஸ் கருப்பு கலர்ல அந்த ரயில்ஸை வச்சு அடைச்சிருப்பாங்க. அந்த அடைச்ச பகுதியை உடைச்சு தள்ளிட்டு திட்டு 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 திட்டுன்னு ஓடி வர்றாங்க. ஓடி வரும்போது ஒரு பையன் கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தவனை பச்சை குதிரை தாண்டுற மாதிரி தாண்டி ஒருத்தன் ஓடுறான், மிதிச்சிட்டு ஒருத்தன் ஓடுறான். ஆனா அவன் இன்னும் கீழே விழுந்து கிடக்கான். யாருமே அவனுக்கு கை தூக்குறதுக்கு முயற்சிக்கு வரல. எல்லா பேரும் திடு 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 திடுன்னு ஓடுறான். எங்க ஓடுறான்? ஏன் ஓடுறான்? போலீஸ் அங்க நிக்குதே. போலீஸ் பாதுகாப்பு இதை வச்சு பொருட்களை வச்சு மறைக்குதே. அதை தாண்டி திடுதிடுன்னு ஓடி வர்றானே, அவனை என்ன செய்யணும்? தடியடி நடத்தினா நீ ஏத்துப்பியா? புகை குண்டு வீசினா ஏத்துப்பியா? அவனை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் சொல்லுங்க? இல்ல ஒரு 100 போலீஸ் நின்னா அவன் வரமாட்டானா? 1000 போலீஸ் இருந்தாலும் அவன் தள்ளிட்டு வருவான். சரி, 1000 போலீஸ உனக்கு கொடுக்குறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல வேற வேட்பாளரே இல்லையா? வேற எவனுமே பிரச்சாரத்துக்கு போக மாட்டானா?
பெரம்பூர்லயும் நீ ஒருத்தன் தான் வேட்பாளரா? பெரம்பூர்ல திமுக வேட்பாளர் இல்ல, பெரம்பூர்ல நாம் தமிழர் வேட்பாளர் இல்ல, பெரம்பூர்ல வந்து பாமக வேட்பாளர் இல்ல, பெரம்பூர்ல மற்ற கட்சிக்காரங்களாம் வேட்பாளரா இல்லையா? அவனுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமா? அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணாமா? அங்க இருக்கிற கடப்பகுதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணாமா? அங்க இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு, ரயில் நிலையத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணாமா? அங்க இருக்கக்கூடிய பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காத வகையில பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமா? நீ ஒரு பெரிய ஆளு, நீ வர்றன்னே உன்னை சுத்தி 2000 போலீஸ் நிக்கணும் அப்படின்னா அது என்ன பெரம்பூரா அல்லது பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி கேம்பா? அவ்வளவு பேர் வந்து உன்னை சுத்தி நின்றுட்டு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு? நீ மனுஷன் தானே? செக்ரட்டரியேட்டுக்கு போன வாரம் யாராவது வந்தாங்களா அவன் பின்னாடி? டிஜிபி ஆபீஸுக்கு போனேல யாராவது வந்தாங்களா அவன் பின்னாடி? அட்லி வீட்டு வளகாப்புக்கு போனேல யாராவது வந்தானா அவன் பின்னாடி? கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகும்போது யாராவது வந்தானா அவன் பின்னாடி? ஒரு நாய்க்குட்டி செத்து போச்சுன்னு கேட்க போனே அங்க யாராவது வந்தானா அவன் பின்னாடி? ஏன் அங்கெல்லாம் யாரும் வரல? இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் தனிப்பட்ட நிகழ்வுகள். டிஜிபி ஆபீஸ் போகும்போது ஏன் வரல? செக்ரட்டரியேட் போகும்போது யாரும் கூட்டம் வரலையே? ஏன்? பாளையங்கோட்டையில வந்து நிவாரண உதவி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் போய் நின்று பாளையங்கோட்டையில ஒரு மண்டபப்படியை பிடிச்சு அங்க உட்காந்து எல்லாருக்கும் நிவாரண பொருள் கொடுக்குறேன்னு ஒரு 10 பேருக்கு நின்று கொடுத்துட்டு வந்தால அங்க கூட்டம் வரலையே? ஏன்? அனிதாவை பார்க்க போனப்ப கூட்டம் வரலையே? ஏன்? தூத்துக்குடி ஸ்னோலினை பார்க்க போனப்ப கூட்டம் வரலையே? ஏன்? ஏன்னா நீ கூட்டத்தை வர வைக்கிற, நீ கூட்டத்தை திரட்டுற. சென்னை முழுக்க இருக்கக்கூடிய நகரப்பகுதியிலிருந்து இளைஞர்களை திரட்டிட்டு வந்திருக்கிற. நீங்க பாருங்க, சென்னையில் இருக்கக்கூடிய பேருந்துகளை பாருங்க, கூட்டம் கூட்டமா கிளம்பி போறான். அவன்லாம் தானா கிளம்பி போறவன் இல்ல, வர்றாங்கன்னு யாராவது ஒருத்தர் எம்எல்எம் ஸ்டைல்ல ஆள் திரட்டிட்டு போறான். கேட்டோம்னா நார்மலா நடக்கிற மாதிரி நம்மகிட்ட பிஹேவ் பண்ணுவான். எதுவுமே நார்மலா நடக்கல, எல்லாமே அப்நார்மலா திரட்டப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளவு திரட்சிக்கு பின்னாலேயும் திட்டமிட்ட ஒரு நோக்கம் இருக்கிறதா அப்படின்ற கேள்விதான் எனக்கு இருக்கு. அவங்களுமே அதான் சொல்றாங்க, ஏதோ திட்டமிட்ட நோக்கம். இன்னுமே காவல்துறை வந்து முதல்வருடைய ஸ்டாலின் பேச்சை கேட்டுதான் செயல்படுறாங்க. முதல் நாளே பிரச்சாரம் வரும்பொழுது ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ண முடியல, ஒரு 5 பிரிவுகளில் வழக்கு போடுறீங்கன்னா அவர் எப்படித்தான் பிரச்சாரம் பண்ணுவாரு, எப்படித்தான் மக்களை சந்திப்பாரு? திட்டமிட்ட நோக்கம் ஸ்டாலினுக்கு இல்ல, திட்டமிட்ட நோக்கம் விஜய்க்கு இருக்கு. இதை வைத்து ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். கட்டுக்கடங்காத ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு, கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஒரு கலவரத்தை திட்டமிடுவது விஜய் தரப்பு அப்படின்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு. சரி, முதல் நாளே 5 வழக்குன்னு சொல்றீங்க, 5 ஸ்பீக்கருக்கு பெர்மிஷன் ஆயிட்டு 20 ஸ்பீக்கர் கட்டுற? எப்படி கட்டுற? நீ தானே சொன்ன முதலமைச்சருக்கு பவரே இல்லைன்னு. முன்னாள் முதல்வர் எப்படி இவ்வளவு அதிகாரம் செலுத்த முடியும்? எது உண்மை? நீ எதை உண்மையா நினைச்சு பேசுறீங்க? ஆதவர்ஜுனா பேசுறதுல எந்த பகுதி உண்மை? திமுக இதை செய்கிறது என்றால் திமுக அதிகாரத்தில் இருக்கிறதா? திமுக அதிகாரத்துல இல்ல. அதிகாரத்திலே இல்லாத திமுக எப்படி கட்டுப்படுத்தும்? கான்ஸ்பிரசி, இதுதான் கான்ஸ்பிரசி உருவாகின்ற இடம். இந்த கான்ஸ்பிரசி உருவாகின்ற இடத்தை நாம் கவனமாக கையாளாவிட்டால் தமிழர்களை முட்டாளாக்குவதற்காக இந்த முட்டாள்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முட்டாள்களை நாம் ஓட ஓட விரட்ட வேண்டும் என்பதுதான் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே இலக்காக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இவர்கள் வந்து நோக்கமே வந்து தமிழ்நாட்டு அரசின் மீது மக்களை நம்பிக்கை இழக்க வைப்பது. நம்பிக்கை இழக்க வைப்பதற்கு அவர்கள்ட்ட கிரெடிபிளான குற்றச்சாட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்ல. அப்ப டிஸ்கிரெடிட் பண்ணுவதற்கு ஒரு கான்ஸ்பிரசியை உருவாக்குவது அல்லது ஒரு பொய்யான தகவல்களை பரப்புவது. உத்தரப்பிரதேசத்துல முசாஃபர் நகர்ல இஸ்லாமிய சிறுவர்கள் இந்து சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து அதை நீதி கேட்க போன இந்து சிறுவர்களை கொலை செய்து விட்டார்கள்னு ஒரு செய்தியை பரப்பி அதன் மூலமாக நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள், நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார்கள். இப்ப வரைக்கும் யார் மேலேயும் வழக்கு இல்லை. ஆனா அதற்கு பிறகு கண்டறியப்படுகிறது அந்த சம்பவம்னு இவங்க ஒரு வீடியோவை பரப்புறான். இந்து பையனும் இஸ்லாமிய பையனும் அடிச்சுக்கிட்டாங்கன்னு ஒரு வீடியோவை பரப்புனானே, அந்த வீடியோல 2 பேருமே முஸ்லீம் தான். இந்த சம்பவம் நடந்தது பாகிஸ்தான்ல. அந்த பொய்யான வீடியோவை இங்கு பரப்பி பெரும் கலவரத்தை திட்டம். அப்ப அந்த மாதிரியான கலவரத்தை தமிழ்நாட்டில் நடத்த முடியல. அப்ப தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட கலவரத்தை உருவாக்கலாம்? மதத்தின் ரீதியால் உருவாக்க முடியாது, சாதியின் ரீதியாக உருவாக்க முடியாது. அப்ப இது மாதிரியான ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டத்தின் மூலமாக அதை நிகழ்த்தலாம் என்பதுதான் பாஜகவின் சதி. அதை அரங்கேற்றுவதுதான் தாவேகாவினுடைய நோக்கம். அதற்காகத்தான் இவர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று நடந்தது, காவல்துறை வழக்கு பதிவு செய்தது அப்படின்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமா ஒவ்வொரு தடவை பிரச்சாரத்துக்கு போகும்போது எல்லா திமுக தலைவர் மேலேயும் வழக்கு வந்துகிட்டு தான் இருக்கும். எப்ப அப்படின்னா காவல்துறை அனுமதியை மீறினா. காவல்துறை போன தடவை உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போன போது என்ன நடந்தது? காவல்துறை தடுத்து நிறுத்தினாங்க. காவல்துறை தடுத்து நிறுத்தும் போது என்ன பண்ணாரு? நான் இங்கேயே தான் இருப்பேன், மக்களை பார்ப்பேன்னு நின்னாருல, அங்க ஸ்டாம்பீடு நடக்கலையே. ஏன்? அப்ப அந்த காவல்துறை வந்து எடப்பாடியின் காவல்துறை. காவல்துறை அப்பயும் நினைச்சிருந்தா அதை செஞ்சிருக்கலாம்ல. அப்பெல்லாம் ஸ்டாம்பீடு நடக்கல. ஏன்? நேத்து வந்து காஞ்சிபுரத்துல உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். நீங்க இந்த விஷயம் வேணா இங்க பிளாஷ் பண்ணுங்க. அவ்வளவு பேர் நிக்கிறாங்க, அங்க ஸ்டாம்பீடு நடக்கல. ஏன்?
அங்க யாருக்கும் மூச்சு திணறல் வரலையே, அங்க யாரும் பசியினால மயக்கம் போட்டு விழுகலையே. இங்க நிக்கிற அளவுக்கு அங்க போலீஸ் நின்னாங்களா அப்படின்னா இல்ல. நீங்க அந்த கிரௌட்ல வேணா பாருங்க, அவ்வளவு போலீஸ் எல்லாம் இல்ல. அங்க மக்கள் ஒழுக்கமாக நிற்கிறார்கள். ஏன்னா அந்த தலைவர்கள் ஒழுக்கமான தலைவர்கள். நீ ஒழுக்கம் கெட்டவன், உன்னுடைய கூட்டம் ஒழுங்காக இருப்பதற்கு மறுக்கிறது. அந்த ஒழுங்கு பழகாத ஒரு கூட்டத்தை உன்னால் வழிநடத்த முடியுமா என்றால் முடியாது. இது பெரும் சீரழிவை நோக்கி போகிறது. இந்த சீரழிவு என்பது இன்றைக்கு நாளைக்கு அல்ல, நீண்ட காலத்திற்கு தமிழர்கள் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக இவர்கள் இதை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தலையே தடுத்து நிறுத்துகின்ற நோக்கம் இவர்களுக்கு இருக்கிறதா என்று எனக்கு சந்தேகம் வருகிறது. ஏன் அப்படின்னா, தாவேகாவினுடைய வேட்பாளர்கள் பலரின் மீது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூந்தமல்லி தொகுதியில போட்டியிடுற தாவேகா வேட்பாளர் மீது இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கஞ்சா வழக்கில் 10 நாட்களுக்கு முன்னால் ஜாமீனில் வெளிவந்த ஒருவருக்கு தாவேகாவில் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போலி ஜோசியம் என்ற பெயர்ல தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணிக்கு, இல்லாத பல்கலைக்கழகத்தில் PhD வாங்கின பெண்மணிக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரும் பாலியல் குற்றங்களை இழைப்பவர்கள் என்று கடந்த காலத்தில் சந்தேகிக்கப்பட்டவர்கள் மீது இவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு குற்றப்பின்னணி கொண்டவர்களை வைத்திருக்கிறார். அதே போல வாட்சாத்தி போன்ற, நீங்க இந்த ஸ்டாம்பீடு கான்ஸ்பிரசிக்கு பின்னாடி ஆதவர்ஜனா மட்டும் இல்ல, எனக்கு இன்னொருத்தர் மீதும் சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலத்தில் அவர் காவல்துறையை திசை திருப்புகின்ற வேலையை செய்தவர். கடந்த காலத்தில் காவல்துறையினுடைய நிலையை மோசமாக்குவதற்காகவே வேலை செய்தவர். காவல்துறையை கட்டுப்படுத்த வேண்டியது அமைச்சருடைய பொறுப்பு. ஆனா அன்றைக்கு அந்த பவானிசாகர் வனப்பகுதிக்கும் வாச்சாத்தி மலைப்பகுதிக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் யாரு, வனத்துறை அமைச்சர் யாராக இருந்தார் என்றால் செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையன் வனத்துறை அமைச்சராக இருந்த போதுதான் காவலர்கள் வாட்சாத்தியில் நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்தார்கள். குற்றவாளிகளை அடையாளம் காணுவதற்காக நீதிபதி தலைமையில போலீசார் எல்லோரையும் நிப்பாட்டி வைத்து பெண்களை அடையாளம் காண வைக்க வந்தால் அது அடையாளம் காட்டுறதுக்கான அணிவகுப்பு. அந்த அடையாளம் காட்டு அணிவகுப்பையே முழுக்க முழுக்க சிதைக்கின்ற வகையில் செயல்பட்டவர் செங்கோட்டையன். அது மட்டுமல்ல, மீண்டும் ஒரு முறை ஆர்டர் போட்டும் கூட அந்த காவல்துறை அந்த காவல்துறையினரை தான் அடையாளம் காட்டணும். பெண்கள் அடையாளம் தெரியாத அளவுக்கு அவர்கள் மீசையும் மயிரையும் மண்டமயிரையும் சிறைச்சிட்டு வந்து நின்று அடையாளம் தெரியாமல் அந்த பெண்களை குழப்பத்திற்கு ஆட்படுத்தி அந்த ஐடென்டிபிகேஷன் பரேடே சிதைத்தவர் செங்கோட்டையன். அந்த காவல்துறையினர் வழக்கில் இவ்வளவு காலம் போராட்டம் நடத்தி சிபிஎம் நடத்தின அந்த சட்ட போராட்டத்தினுடைய விளைவு இந்த 2021 பிறகுதான் அந்த தீர்ப்பு கிடைச்சது. அப்ப 20-30 ஆண்டுகளாக அந்த வழக்கை இழுத்தடித்தவர் செங்கோட்டையன். அப்ப செங்கோட்டையன் ஏற்கனவே இது போன்ற வேலைகளை செய்திருக்கிறார். அப்ப செங்கோட்டையன் இந்த சதி கோட்பாடுகளின் மூலமாக தன் மீது இருக்கக்கூடிய பழியை மறைத்துக் கொள்வதற்காக வேறு ஏதாவது திட்டமிடுகிறாரா அப்படின்ற சந்தேகம் இருக்கிறது. அப்போ இவ்வளவு குற்றப்பின்னணி கொண்டவர்கள் இங்கு ஒன்னா உட்கார்ந்துகிட்டு இந்த கான்ஸ்பிரசியை கிண்டி இருக்க மாட்டான்றதுல அது மக்கள் புரிஞ்சுப்பாங்களே. இந்த குற்றப்பின்னணி கொண்டவன் எப்படிப்பட்ட கான்ஸ்பிரசியை கிண்டி மக்கள்கிட்ட பரப்புவான்றத மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இவர்கள் ஆன்லைன்ல தனக்கு இருக்கக்கூடிய பாட்டுகளின் மூலமாக, ஃபேக் ஐடிகளின் மூலமாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணலாம்னு நினைக்கிறானுங்க. உன்னுடைய அப்பனுக்கு அப்பனாக இருக்கக்கூடிய பாஜகவையே இது போன்ற நரேட்டிவ் எல்லாம் செட் பண்ண விடாம ஓட ஓட விரட்டியது தமிழ்நாடு போராடும். நன்றி தோழர். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.